This video sponsored by Buymore E-Commerce Private Limited. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோப் செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோப்பு செய்ய ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்னென்னா வெயிட் மிஷின். இந்த வெயிட் மிஷின் தான். இந்த வெயிட் மிஷின் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சோப் அளக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வெயிட் மிஷின். இதுதான் வந்து சோப் பேஸ். இந்த சோப் பேஸை கட் பண்ணி இங்கே வந்து இங்கே அளந்துக்கலாம். 100 கிராம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம் வச்சு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். சோப்பு செஞ்சு ஊற்றுறதுக்கு இந்த சோப் மோல்டு தேவைப்படுது. சோப் பேஸு, சோப் மோல்டு, அப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயில். நமக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் வேணுமோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். 2 ட்ராப் ஊற்றிக்கலாம். சோப் ஊற்றினவொடனே நுரை வரும். அந்த நுரை வராமல் இருக்க இந்த ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த நுரையை வந்து எடுத்துரும். சோப்பு வந்து பேக் பண்ணுறதுக்கு கிளிங் ரோல் இது வந்து தேவைப்படும். ஒரு சிசர், இந்த சிசர் ஒரு தேவைப்படும். சோப்பு கட் பண்ண கத்தி தேவைப்படும். முக்கியமாக கத்தி தேவைப்படும். இப்போ நம்ம சோப்பு செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து நீம் சோப்பு தான் செய்ய போகிறேன். நான் வந்து நீம் பவுட்ரு வந்து, அதாவது வேப்ப இலையை பறித்து வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்ச வாட்டி முறுமுறுப்பாக ஆன வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதில் இந்த நீம் சோப்பு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க நீம் சோப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ தான். சோப்பு செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும். நாம் வீட்டில் ஈஸியாக வந்து சோப் செஞ்சுக்கலாம். வந்து நான் 100 கிராம் சோப்பு எடுக்கிறேன். இப்போ 100 கிராமுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், நான் 110 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 10 கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா, சோப்பு மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் சைடு ஓரத்தில் ஒட்டிக்கும். கரெக்டாக நமக்கு 100 கிராம் நம்ம எடுத்தோம்னா 95 கிராம் அந்த மாதிரி தான் வரும். நமக்கு 100 கிராம் சோப்பு வேணும் அப்படின்னா நம்ம 110 கிராமாக நம்ம எடுத்துகிட்டால் தான் சைடில் ஒட்டினது போக கரெக்டாக நமக்கு 100 கிராம் வரும். இப்போ அடுத்தது ஹெர்பல் பவுடர் வந்து 2 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹெர்பல் பவுடர் போட போகிறேன். இது வந்து இந்த பாக்ஸோட வெயிட் வந்து 5 கிராம் இருக்குது. இப்போ நான் வந்து 2 கிராம் வந்து பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 கிராம் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் வந்து 5 கிராம் இருக்குது. இந்த பாக்ஸ் வெயிட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்த பவுடரோட அளவு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பவுடர் வந்து 2 கிராம் வந்து அளந்தாச்சு. இப்போ நம்ம சோப் செய்யலாம் வாங்க. நம்ம மெல்டன் போல் சோப்பு தான் செய்ய போகிறோம். நான் அடுப்பு பற்ற வச்சு வானலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சோப்பை வந்து நான் கட் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இந்த பாத்திரத்தில் போட போகிறேன். அறுத்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம அறுத்துக்கணும். ரொம்ப சன்னமாக அறுத்துட்டோம்னா சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். அந்த பக்கம் வந்து தண்ணி சூடாகிடுச்சு. இப்படி குட்டி குட்டி பீஸாக அறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் சோப்பு வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சோப்பை கட் பண்ண வச்சதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதை வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சோப் வந்து மெல்ட் ஆகட்டும். நம்ம அதுக்காட்டியும் இந்த ரப்பிங் ஆல்கஹால் வச்சு மோல்டை வந்து ரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ரப் பண்ணிட்டேன். சோப்பு வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ. நான் இப்போ கத்தியில் சோப்பு அறுத்தேன். கத்திலேயே வந்து நான் வந்து கிண்டி விட்டுட்ருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மெல்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நீம் பவுடர் வந்து சோப் பேஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் சோப் பேஸில் வந்து நீம் பவுடர் வந்து கொட்டினேன் இல்லைங்களா, அது வந்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கிண்டிட்டேன். இப்போ வந்து நான் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே வந்து இந்த மோல்டில் ஊற்றிடணும். இல்லைன்னா வந்து கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், நான் மோல்டில் ஊற்றுறேன். நல்லா சுற்றியில் இருக்கிற எல்லாமே நல்லா வலிச்சு
மோல்டில் ஊற்றிடணும். அவ்வளோதான், நான் மோல்டில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து இங்கே நுரையாக இருக்குது இல்லையா, இந்த நுரையெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரப்பிங் ஆல்கஹால் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம ரப் பண்ணணும். ரப் பண்ணோம்னா இந்த நுரையெல்லாம் போயிடும். பாருங்கள், நுரை போயிட்டுருக்குங்களா? நுரையெல்லாம் போயிடுச்சு. ஒரு 2 hours கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். கட் பண்ணேன். இப்போ நீம் சோப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 hours கழித்து நம்ம நீம் சோப்பை அன்மோல்டு பண்ணலாம். 2 hours later. சோப்பு வந்து 2 hours கழித்து சோப்பு ரெடி ஆகிடுச்சு. வந்து இப்போ எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சோப்பை வந்து சோப்பு மோல்டுலேருந்து இப்போ எடுக்க போகிறோம். பாருங்கள், சோப்பு மோல்டுலேருந்து இப்போ சோப்பு எடுத்தாச்சு. ஹோம்மேட் நீம் சோப் ரெடி.